என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. ஸ்னோலின், என்னம்மா? அத்தைக்கு போன் பண்ணுவோமா? அத்தை எந்திரிச்சிட்டாங்களான்னு பாப்போமா? ஜோஷ்னா, என்ன அத்தை? சாராவ ரோகிதம் என்னைக்கு வராவளோ தெரியலையா அத்தை? சந்தோஷமா நிக்கிறதுக்கு போனாங்க. என்னைக்கு வரீங்கன்னு கேட்டு கஷ்டப்படுத்த கூடாதுல்ல. உன்னாலதான் கேட்க முடியாது, உங்க அம்மாவாவது கேட்டிருக்கலாம்ல. வருவாங்க அத்தை. இப்ப என்னவா? அப்படி இல்ல, 10 நாள் முடிஞ்சாச்சுல, 10 நாள் தானே சொல்லிக்கிட்டு போனவ. அண்ணி, இன்னைக்கு என்ன சமைக்கலாம்னு சொன்னீங்கன்னா அதே சமைச்சிருவேன். எல்லாம் ஏன் இஷ்டப்படியா நடக்குது. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வைக்க வேண்டியதானே. என்கிட்ட கேட்டுட்டு தான் எல்லாம் வைப்பீங்களா? இல்ல, நீங்க இருந்தீங்கன்னா உங்கள்ட்டையும் கேட்பேன்ல, உங்களுக்கு ஏதாவது வித்தியாசமா வேணுமான்னு. அதெல்லாம் இருக்கட்டு. போனவி எப்ப வராவளோ? யார் அண்ணி? அதான் சாராவ ரோகிதம் விருந்துக்கு போனாவேலாம். போய் 11 நாள் ஆகுது. இந்த பொம்பளை ஒவ்வொரு நாளா எண்ணிக்கிட்டே தான் இருக்கும் போலயே. நம்மளும் இப்படித்தானே நினைக்கும், எப்படா புருஷன் வீட்டுக்கு போவான்னு. அண்ணியே இப்ப எத்தனை நாள் ஆகுதுன்னு சொல்லிக்கிட்டு என்ன இருந்திருக்காவ மாதிரி நம்ம இங்க நிக்கிறதுலயும் இப்படித்தானே நினைச்சிட்டு இருப்பாவ. எப்படா புருஷன் வீட்டுக்கு போவான்னு உங்கள்கிட்ட தான் கேட்கேன். என்னைக்கு வராவளோ? ஏன் நீ எதனா பிரச்சனையா? பிரச்சனைன்னு ஒண்ணும் இல்ல. தாய் வீட்டுக்கு போனாவ போய் 10-11 நாள் ஆகுதுல்ல. எந்த வீட்லயாவது 11 நாள் விருந்துக்கு நிப்பாவல. கூடி போனா ஒரு வாரம் நிப்பாவ. அதுவும் இப்ப உள்ள ஆம்பளை பையெல்லாம் கல்யாணாவி விருந்துன்னு சொல்லிக்கிட்டு மாமியா வீட்டுல 1 வாரம் 2 வாரம் நிக்கவா செய்யுது. போவோம் 2 நாள் பொண்டாட்டி வீட்டுல நின்னுகிட்டு 3ஆவது நாள் அம்மா வீட்டுக்கு வந்துருதுல்ல. நம்ம ரோஹித் தான் என்னமோ வித்தியாசமா இருக்கான். என்னைக்கு வராவ என்ன ஏதுன்னு எதுவும் சொல்லலையா? தகவல் சொல்லாம இருக்காவ. அண்ணி, ரோஹித்துக்கு அப்பாவும் நானும் தான் அவனுக்கே போன் பண்ணி சொல்லிட்டோம். ஒரு 5 நாள் கூட நின்னுகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டோம். 5 நாள் கூட நின்னுகிட்டு வர சொன்னீங்களா? ஆமா. இவங்களுக்கு தலைக்கு அறிவு இருக்கா? அவனுக்கு தான் மூளை மலைக்கு தெரியும், உங்களுக்கு யாரும் தெரியாண்டாமா? என்ன அண்ணி, 2 நாள் பொண்டாட்டி வீட்டுக்கு போயிட்டு வந்தாலும் தலைக்குள்ள தான் நிப்பானுவான். இதுல 15 நாள். இனிமே அவனுக்கு கைக்குள்ளதான் இவன் இருப்பான். சும்மாவே இவனை கையில பிடிக்க முடியாது. கல்யாணம் பண்ணிட்டு வந்த நாள்ல இருந்து இனிமே யாரையாவது மதிப்பானா? எல்லாரும் அனுபவிக்க. நீ அத்தை, நான் தெரியாம தான் கேட்கேன். அம்மா வீட்டுல ஒரு பொண்ணு 1 மாசமும் 15 நாளும் நின்னுகிட்டு வந்தா புருஷனை கைக்குள்ள போடுறதுக்கு தான் போய் நிக்கணுமா? இங்க பாரு, நீ சின்ன பிள்ளை, உனக்கு ஒண்ணு தெரியாது, நீ வாய முடு. நானும் தானே 1 மாசமா எங்க அம்மா வீட்டுல நிக்கிறேன். என்ன எப்படா துரத்துல இருந்தானே பாத்துக்கிட்டு இருப்பியாப்ப? ஏன் நாளைக்கு அக்ஷயாக்கு கல்யாணம் ஆயிட்டுனா கூட நீங்க இப்படிதான் பண்ணுவீங்களோ? 5ஆவது நாளே அவளை துரத்தி விட்டுருவிய போல எல்லாம் இருக்கு. அப்படியே போகலன்னா அவ அவளுக்கு வீட்டுக்காரர கைக்குள்ள போட்டுரும். அப்படிதானே அத்தை? ஜோஸ்னா, உன் வயசுக்கு ஏத்த மாதிரி பேசு. அண்ணி, இதுல என்ன இருக்கு? 5 நாள் கூட சேர்ந்து நின்னுட்டு வாருங்கன்னு சொன்னதுல அப்படி என்ன 15 நாள் அவ வீட்டுல நிக்க வேண்டி இருக்கு? போன அன்னைக்கு அந்த பிள்ளை பிரியாக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ராத்திரி ஃபுல்லா சாராவ ரோகிதனா இருந்திருக்காவ போல. ஆஸ்பத்திரி வீடுன்னு 2 பேரும் இருந்திருக்காவ. 5 நாள் அதுலயே போயிருக்கு. அடுத்த 5 நாள் தெரியாதா உங்களுக்கு? டாக்டர் வீட்ல இருந்து பிரியாவை பார்க்க வந்திருக்காவ. அவங்க அம்மா திட்டிட்டு போனதுல இந்த பிள்ளை டாக்டர் வேண்டான்னு சொல்லிட்டா போல. அதே 10 நாள் முடிஞ்சிட்டு. இனிமே நாளைக்கு சாயங்காலம் போல மறுபடியும் பூ வச்சுக்கிட்டு போறதுக்கு வருவாங்க போல. சந்தோஷமா நின்னு நடத்திக்கிட்டு வரட்டு. 10 நாள் நின்னுகிட்டு வாரதா சொன்ன பிள்ளைங்க 5 நாளாவது நிம்மதியா நிக்காண்டாமா? அதான் நாங்க 5 நாள் கூட நின்னுகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டோம். அதானே இப்ப பெரியவியல நீங்க இருக்குவீல, புறம் நாங்க எல்லாம் இருக்கு. எங்க பேச்சுக்கெல்லாம் எங்கேயாவது மரியாதை இருக்குமா? ரோஹித் நல்லதுக்காண்டிதான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். 15 நாள் அந்த பிள்ளை வீட்டுல தானே நல்ல கைக்குள்ள போட்டு வசியம் பண்ணி விடட்டு. இல்லாட்டாலே அவன் பொண்டாட்டி புராணத்துல பின்னாடியே அழைச்சுக்கிட்டு தெரியா. இனிமேலாம் சொல்லதான் வேணாம். போனா இல்ல, போன நாள்ல இருந்து ஒரு நாள் ஒரு போன் பண்ணிருப்பானா? அத்தா, அதெல்லாம் ரோஹித் போன் பண்ணிட்டு தான் இருக்கான். போயிட்டு ஒரே வாரத்துல சாராணி எங்க வீட்டுக்கு வரட்டான்னு கேட்டுக்கிட்டே தான் இருக்காவ. மாறி ரோஹித்தை இந்த வீட்டுல இருந்து பிரிக்கணும்னா என்னைக்கே பிரிச்சு கூட்டு போயிருப்பாவ. அதான் நீங்க மூஞ்சிலே காஃபியை தூக்கி ஊத்துனியா இல்ல? அன்னைக்கு வீட்டுல நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா ரோஹித்தையும் சேர்த்து மொத்தமா கூட்டு போயிருப்பாவ. எனக்கு என்ன, எந்தாலும் செஞ்சுக்கிட்டு போங்க. எல்லாம் உங்களுக்கு பட்டாதான் புரியும். என்ன இந்த பொம்பளை இப்படி பேசிக்கிட்டு இருக்கு? அண்ணி, நான் எப்படி பார்த்தா பிரியாக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுலாம். அப்பயே நம்ம ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்திருக்கணும். நாமளும் ஃபோன் பண்ணி கேட்டதோட முடிச்சிட்டோம். எப்படியும் பிரியாக்கும் சஞ்சய்க்கு நாளைக்கு பூவெல்லாம் வச்சு பேசி முடிச்சிருவாவ. அதுக்கப்புறம் நம்ம போறது நல்லா இருக்காது. அதான் இன்னையும் ஒரு 8 பிரியாவை பார்த்துட்டு வந்துடலாம்னு நினைக்கேன். நீங்க வாரீங்களா? அதான் எல்லாம் உங்க மனம் போல தானே செஞ்சுக்கிட்டு இருக்குதியா. புறம் நான் என்னத்துக்கு? இல்ல அண்ணி, நான் மட்டும் போனா நல்லா இருக்காதுல்ல, அதான் உங்களையும் கூப்பிடேன். சரி, அப்பனா நானும் வாரேன். பிரியா, உடம்பெல்லாம் சரியாயிட்டா? ஆமாம்மா, இப்ப சரியாயிட்டு. அம்மா, அப்பா வரலையா? நல்லா கேட்டப்பா. அவர் வருவாருன்னு சொல்லிக்கிட்டு நாளைக்கு போலான்னு பார்த்தா ஒரு நாள் நடக்காது. நான் தான் சொன்னோம்ல அத்தை, நல்லாதான் இருக்க, சரியாயிட்டு வரணும்னு இல்லன்னு. நீங்க எதுக்கு இப்ப அலைஞ்சிருக்கியா? ஆமா, சாரா சொல்லது உள்ளதுதானே. நாளைக்கு பூவைக்கு ஃபங்க்ஷன் வச்சிருக்கலாம். அப்பயே வந்திருந்தா போதும். ஒன்னும் இல்ல, எங்க மன நிம்மதிக்காவது பாத்துட்டு போனோம்ல. 10 நாள் நிக்கிறதுக்கு வந்தாவ, 11 நாள் ஆயிட்டு. நேத்தைக்கு சாராட்ட வீட்டுக்கு கிளம்பலையான்னு கேட்டேன். அதுக்கு அத்தை மாமா வந்து 5 நாள் கூட நின்னுகிட்டு வரதுக்கு சொன்னாவன்னு சொன்னான். ஆமா, 10 நாளா இங்கேயே சந்தோஷமாட்டா இருந்தாவ. அதான் இப்ப பிரச்சனை எல்லாம் முடிஞ்சாச்சுல, இனிமே ஒரு 5 நாள் கூட நின்னுகிட்டு வரட்டும்.
சாரா, எனக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்தாரியா? வாங்க சித்தி. என்னாச்சு சித்தி, தண்ணி வேணும்னு சொல்லிட்டு இங்க கூட்டு வந்திருக்கீங்க? ஆமாமா, இப்ப இருக்க கேடு கட்ட இருப்புக்கு தண்ணி மட்டும் தான் குறைச்சலு. என்னாச்சு சித்தி? இல்ல 10 நாள் நின்னுகிட்டு வரதா வந்தியா? 10 நாள் முடிஞ்சு 11 நாள் முடிஞ்சாச்சு. அடுத்ததாவது வீட்டுக்கு வரணும்னு உனக்கு அறிவு வேண்டாமா? உன் மாமியாருக்கு தான் மூளை இல்லாம மண்டை கலங்கி திரிஞ்சிட்டு இருக்கா. எனக்கு கூட பிறந்தவன் ஒருத்தன் இருக்கான், அவன் அதுக்கு மிச்சமா நடந்துகிட்டு தெரியாது. அவையதான் இங்க நின்னுகிட்டு வான்னு சொன்னதை நீ 15 நாள் 30 நாள் இங்க நின்றுவியா? உனக்கு அறிவு வேண்டாமா? ஏன் சித்தி இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் எங்க அம்மா வீட்டுல நிக்க கூடாதா? அதான் 10 நாளுக்கு 11 நாளா இங்கே நின்னாச்சுல. எந்த இடத்துல இப்படி நடந்துகிட்டு இருக்குது? ஆம்பளை பிள்ளைகள் பொண்டாட்டி வீட்டுல 10 நாள் 15 நாள் நிக்கியது. ஒழுங்கு மரியாதை நாளைக்கு பூவெல்லாம் வச்சு முடிச்ச உடனே வீட்டுக்கு வந்து சேர்ந்துருங்க. இனிமே அவனையும் கைக்குள்ள போட்டு உங்க இஷ்டத்துக்கு அவனை தலையாட்டி பொம்மையா மாத்தலாம் நினைச்சுக்கிட்டு மட்டும் இருக்காதுங்க. ஏன் சித்தி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? மனசு கஷ்டமா இருக்கு நீங்க இப்படி எல்லாம் பேசியது. கஷ்டமா இருக்குல்ல? ஒழுங்கா அவனையும் கூட்டிட்டு நாளைக்கு வீடு வந்து சேரு. அவன் அம்மா சொன்ன மாதிரி 5 நாள் கூட சந்தோஷத்துக்கு நின்னுகிட்டு போலான்னு தான் சொல்லுவான். சாரா, என்ன பண்ணிட்டு நிக்க? சஞ்சய், நான் சித்தி கூட சும்மா பேசிட்டு நிக்கேன். சும்மா தான் பேசிட்டு நிக்கிறியா? ஆமா. ஏன் சஞ்சய், எப்ப வந்தீங்க? சாரா, எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்கு, ஒரு காஃபி போட்டு தரியா? வாங்க, நானே போட்டு தரேன். இல்ல சாரா, உன் ரூம்ல கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். நீ போய் எடுத்துட்டு வாரியா? ரொம்ப தலைவலியா இருக்கும். ஆமா, நீ போய் காஃபி எடுத்துட்டு வா. காஃபி குடிச்சோன்னா சரியாயிரும். சாரா, பிளாஸ்க்ல ஏதாவது இருந்ததுன்னா அதை எடுத்துட்டு வந்துடாத, ஃப்ரெஷ்ஷா போட்டு கொண்டு வா, அப்பதான் கொஞ்சம் சரியாகும். வயசுல இவ்வளவு பெரியவங்களா இருக்கீங்க இல்ல, ஒரு சின்ன பொண்ணுட்ட இப்படிதான் சத்தமா பேசுவீங்களா? நான் என்ன அப்படி சத்தமா கேட்டுட்டேன்? 10 நாள் நின்னுகிட்டு வரதா போனியா? 10 நாள் முடிஞ்சாச்சுல, எப்ப வரையன்னு கேட்டேன். ரொம்ப அக்கறை தானே அவன் மேல? நான் என்ன நடக்காததே பேசிட்டேன் அவள்கிட்ட. இல்ல, அவளுக்கு தாலி கட்டின ரோகித்துக்கு இருக்க உரிமையை விட உங்களுக்கு ரொம்ப உரிமை இருக்கு போலயே. பொறுமையா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு யாரையும் மிதிச்சிட்டு போலான்னு நினைச்சிட்டு இருக்காதுங்க. ஒரு சின்ன பொண்ணுட்ட எப்படி பேசணும்னு கூட உங்களுக்கு சென்ஸ் இல்லையா? மாறியதுக்கு ஒண்ணு பேச தெரியாட்டா நல்லாதான் விளையாடுதியா இல்ல? இப்ப நான் அப்படி என்ன தப்பாவா கேட்டுட்டேன்? தப்பு இல்லாதவையும் சபையில வச்சு பேச வேண்டியதானே? கூடால சாராக்கு அத்தையும் வந்திருக்காவ, அவ என்ன இப்படி தனியா இழுத்துட்டு வந்தா அவளை திட்டிட்டு இருக்காவ. இனிமேலாவது சாராட்ட பேசும்போது பாத்து பேசுங்க, ஏன்னா அவ ஏன் தங்கச்சி. ஏன் தங்கச்சியே வேணா இருந்துட்டு போட்டுமே. இப்ப அவ ஒரு வீட்டுக்கு மருமகா. ஒரு வீட்டுக்கு மருமகனா என்ன வேணாலும் பண்ணிருவீங்களா? இல்ல உங்க வீட்டுக்கு மருமகளா வந்திருக்காளா இல்ல அடிமையா வந்திருக்காளா? மூஞ்சில காஃபி எல்லாம் ஊத்திருக்கீங்க இல்ல? ரோஹித் வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு தான் நான் அமைதியா இருக்கேன். வழக்கமா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்த இடத்துல மாமியாருக்கு மருமகளுக்கு தான் சண்டை நடக்கும். அவியலுக்கே இல்லாத உரிமை உங்களுக்கு எங்க இருந்து வந்தது? இல்ல உங்க பையனுக்கு எங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம். எங்க வீட்டுக்கே வந்து அவளை இந்த மாதிரி பேசுறீங்கன்னா அங்க இருக்கும்போது அவளை என்னமா கொடுமைப்படுத்தி இருப்பீங்க. இப்ப புரியுதா டாக்டரே? இதனாலதான் என்னைக்கு வரீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஒன்ன இல்லாத விஷயத்தையும் தாய் வீட்டுல வத்தி வச்சு பிரச்சனையை எப்படி ஆக்கி விட்டுருக்கான்னு பாருங்க. அவளுக்கு வத்தி வைக்கணும் எந்த அவசியமும் இல்ல. ஒரு வார்த்தை சொன்னால்னா நாங்களே அவ 2 பேரையும் தனியா கூட்டு வரதுக்கு எங்களுக்கு தெரியும். இல்ல எனக்கு புரியல. விருந்துக்கு வந்து 11 நாள் ஆகுதுல்ல, வராட்டா என்ன யாதுன்னு வந்து கேட்க தானே செய்வாவ. புருஷன் கூட தானே இருக்கா. இங்க என்ன 10 நாள் சந்தோஷமாவா போச்சு? இப்பதான் எல்லாரும் கொஞ்சம் நார்மலா பழைய மாதிரி வந்துட்டு இருக்காவ. உங்கள்ட்ட பேசுறதுக்கெல்லாம் நான் வரல. அவள்கிட்ட எப்ப வரேன்னு கேட்டு போலன்னா வந்தேன். எப்ப வரேன்னு விருப்பம் இருக்கும் அப்ப வந்து தொலையட்டும். ஒரு நிமிஷம், இனிமே சாரா கிட்ட அதட்டி பேசிய வேலையெல்லாம் வச்சுக்கிட்டாதுங்க. பெரியவியலுக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கணும்னு எங்க வீட்டு பொண்ணுக்கு நல்லாவே தெரியும். பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்த இடம் தானே, கேட்க மாட்டாவன்னு நினைச்சுக்கிட்டு உங்க இஷ்டத்துக்கு துள்ளிட்டு இருக்காதுங்க. இருக்க இடம் தெரியாம அழிச்சிருவேன். இப்ப கிளம்புங்க. சஞ்சய் போயிட்டாவளா? எலி அங்க என்ன பாத்துட்டு நிக்க? வா. சஞ்சய் அதே போயிட்டாவளா? ஆமா போயிட்டாவ. ஏன்டா பேசுறேன் தானே கூட்டு வந்தாவ? பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடி போயிட்டாவ. ஏன் அவிய பேசிட்டே இருக்கிறது உன் காதுல இசை வந்து பாய மாதிரி இருக்கோ? அப்படி இல்ல, பேசணும்னா பேச வந்ததை பேசாம போக மாட்டாவ, அதான் கேட்டேன். என்னமோ பேசிட்டு இருந்தாவெல்லாம், என்ன பேச வந்தாவளோ? இல்ல, என்ன பேசினாங்கன்னு தொடங்க முன்னாடியே போயிட்டாவ. நீங்க தலைவலியும் காஃபி கேட்டீங்களா? நாங்க காஃபி வேண்டாமா உங்களுக்கு? அதெல்லாம் எனக்கு வேண்டாம், தலைவலி சரியாயிட்டு. புறம் எதுக்கு போட்டு வர சொன்னீங்க? எதுக்கு என்ன ஏதுன்னு சொன்னாதான் போட்டு தருவியா? ஆமா போட்டு தந்தா என்னமோ குடிச்சிரிய மாதிரி. கப்ப அதுல வச்சுட்டு உட்காரு. சாரா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? எப்படியும் எதையோ கேட்டுட்டு வந்துதான் நீங்க ரூம்குள்ள வந்த மாதிரி எனக்கு இருக்கு. அப்படியே இருக்கு. அவங்க கிட்ட என்ன சொன்னீங்க? நான் எதுவுமே சொல்லல. நீங்க எதுவுமே சொல்லாம அவங்க பேச வந்தது பேசாம போக மாட்டாங்களே? போன் பண்ணி கேட்டு பாரு, நான் ஏதாவது சொன்ன நானும். அதான் உங்க சித்திக்கு போன் பண்ணி கேட்கலையா? சாரா இங்க பாரு, உனக்காக நான் இருக்கேன், ரோஹித் இருக்காரு, புறவு மொத்த குடும்பமும் இருக்காங்க. இத்தனை பேர் இருக்க இடத்துல எதுக்காக நீ அவங்கள மட்டும் பார்த்து பயந்துட்டு இருக்க? நீ ரோஹித் கூட பேசுறதையும் பாத்திருக்கேன், நல்லா ஜாலியா தான் பேசிட்டு இருக்க. ஆனா ரோஹித்துக்கு அத்தை வந்தா மட்டும் பயந்துட்டே பேச. எங்க சாராக்கு போல்டா நின்னு பேசிதான் பழக்கம், ஏச்சு வாங்கிட்டு அழுதெல்லாம் பழக்கம் கிடையாது. சஞ்சய் என்னால முடியல. என்ன நடக்குதுங்க? ரூம்ல இருந்து சஞ்சய்க்கு சவுண்ட் வந்துட்டு இருக்கு. இவ 2 பேரும் வெளியே நின்னு பாத்துட்டு நிக்காவ. ரோஹித் அத்தைக்கு என்ன பிடிக்கவே இல்ல சஞ்சய்.
என்ன பார்த்தாலே எரிஞ்சு எரிஞ்சு விழியாவ. நான் போன நாளையில இருந்தே என்னால அங்க ஏதோ ஒரு பிரச்சனை தான். சாரா ஒன்னாலேன்னு சொல்லாதம்மா. சாரா வீட்ல பிரச்சனையா? இங்க பாரு, ஒன்னாலேன்னு நீயே நினைச்சிட்டு இருக்காத. அவங்க பொண்ணுக்கு நம்ம ரோகித்தை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்த்தாவ. அது முடியல, அவருக்கு உன்னையதான் பிடிச்சிருக்குன்னு உன்னை கல்யாணம் பண்ணாரு. அந்த வயிற்றுச்சல்ல தான் அவ உன் மேல கோவத்தை காட்டிட்டு இருக்காவ. பதிலுக்கு நீ பயந்தா போற இல்ல உன் புருஷனை அந்த அக்ஷயாக்கு விட்டு கொடுக்க போறியா? உன்னைய துரத்துறதுக்கு தான் இவ்வளவு பண்ணிட்டு இருக்காவன்னு உனக்கே தெரியுது. போல்டா நிக்காண்டாமா. சஞ்சய், ஒருவேளை நான் அழகா இல்லையோ? ஏ மக்கு, அறிவு இருக்கா உனக்கு? எனக்கே வர வர ரொம்ப பயமா இருக்கு சஞ்சய். சித்தி என்ன எப்பவும் திட்டிட்டே இருக்காவ. ரோஹித்க்கு நான் எதிர்த்து பேசலன்னு என் மேல கோவம். வேற எப்போ அவர் வீட்லயே இருக்க போறாரு. நீ ஸ்ட்ராங்கா நின்னாதானே அவருக்கு வெளியெல்லாம் போயிட்டு வர முடியும். பயமா இருக்கு, ஏதாவது வீட்டுல என்னால சண்டை வந்துருமோன்னு. அது மட்டும் இல்ல, ரோஹித்தே என்னைக்காவது என்ன வெறுத்துருவாரோன்னு பயமா இருக்கு. லூசு, கண்ணு தொட முதல்ல. உன்னைய வெறுத்து ஒதுக்கிறதுக்கு உன்னைய கல்யாணம் பண்ணாரு. என்னைக்காவது ஒரு நாள் நான் பண்ற ஏதாவது ஒரு விஷயத்தால ரோஹித் என்ன வெறுத்துருவாரோன்னு பயமா இருக்கு. கண்ணை தொடச்சிட்டு பேசு சாரா. உனக்குமே புரியுது, உனக்கு இவ்வளவு டார்ச்சர் கொடுக்காத அவர் வேண்டான்னு நீங்க வந்துறானான் தான். ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்றேன் சாரா, ரோஹித்தால உன்னை எப்பவும் இருக்க முடியாது. நீயே யோசிச்சு பாரு, எந்த ஆம்பளையிலாவது கல்யாணம் ஆன உடனே ஒய்ஃப் வீட்டுல இத்தனை நாள் ஸ்டே பண்றதுக்கு சம்மதிப்பாங்களா? அப்படியே ஒய்ஃபை இங்க விட்டுட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டு வர மாதிரி தான் இருப்பாங்க. ஆனா உனக்காண்டி புது இடம் கூட பார்க்காம ஒரு வார்த்தை ஏதாவது பேசினாரா? இங்க பாரு, எங்க எலி இப்படி அழுதுட்டே இருக்கதெல்லாம் எங்களுக்கு பார்க்க பிடிக்கல. ரோஹித் உனக்கு வேணா நீதான் சில இடத்துல ஸ்ட்ராங்கா நிக்கணும். சாரா, சிலம்ப திருடிட்டான்னு சொல்லிட்டு கோவலனுக்கு அரசன் மரண தண்டனை கொடுப்பான். இது ஞாபகம் இருக்க உனக்கு? கண்ணகி மதுரையே எரிச்சிட்டதா சொல்றாங்க. தனி ஆளா அவ்வளவு பெரிய இடத்துக்கு போய் என் புருஷன் திருடினதை பாத்தியான்னு சண்டை போட்டிருக்காங்க. இங்க பாரு, நம்ம வீட்லயும் உன்னை நல்லாதான் வளர்த்திருக்காவ. யாருக்கு மரியாதை கொடுக்கணும், எந்த இடத்துல தீயா நிக்கணும்னு உனக்கு தெரியாதா? பேச வேண்டிய இடத்துல உனக்காண்டி நீ தான் பேசணும். பிரியாட்டையும் இதைதான் நான் சொல்லிட்டே இருப்பேன். பொண்ணுங்கன்னா ஸ்ட்ராங்கா இருக்கணும் சாரா. ஒரு பொண்ணை ரேப் பண்ண 4 பேர் வந்தாலும் கோல மாதிரி உடஞ்சு போக நம்ம பண்பாடு சொல்லி தரல. போல்டா நின்னு 4 பேரையும் ஃபேஸ் பண்ணி தன்னை காப்பாத்திக்க தைரியம் பொண்ணுக்குண்டு. பொண்ணுங்கன்னா வீக்கெல்லாம் இல்ல. அது என்னமோ தெரியல, எல்லாருக்குமே என்ன பிடிக்குது. ஆனா ரோஹித்க்கு சித்திக்கு மட்டும் என்ன பிடிக்க மாட்டேங்குது. அப்ப பிரச்சனை வாங்கிட்ட இல்ல, அவிய கிட்டதான் இருக்கணும். உனக்கே புரியுதுல்ல? இங்க பாரு, அவிய உன்னை திட்டினதை நீ அழுதுகிட்டு இருக்க பத்தியா? அதுதான் உன் வீக்னஸ், அவிய பிளஸ். அது புகுந்த வீட்டுல மாமியார் மாமனாருக்கு மருமகளாவும் புருஷனுக்கு நல்ல ஒய்ஃபாவும் எப்படி இருக்குதியோ அதே மாதிரி உன்னை எதுக்குறவங்களுக்கு அவங்க கொட்டினதை நீ கண்ணீர் வடிக்க கோல மாதிரி இருக்காத. புரியுதா? அவங்க என்ன திட்டும் போது நான் எதிர்த்து பேசினா ரோஹித்துக்கு என் மேல கோவம் எல்லாம் வராதா? இல்ல வேற யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்களா? வேற எல்லாரும் உனக்காண்டி பேசியாவே இல்ல. பேசி பேசி அவியலுக்கும் ரோஹித்துக்கும் அத்தைக்கும் தான் சண்டை வரும். இது உனக்காண்டி நீயே பேசினா வேற யாருக்கும் சண்டை வராதுல்ல. சாராவும் சஞ்சய் ரூம்ல பேசிட்டு இருக்கதா ரோஹித் தப்பா நினைப்பாரோ? சரி, இனிமே போல்டா இருப்பியா? நீ ஏன் தேடி பிடிச்செல்லாம் அவங்கள்ட்ட சண்டைக்கு போன்னு நான் சொல்லல. தேவையில்லாம உன்னை திட்டியாவலாம். அந்த இடத்துல உனக்காக நீ பேசு, புரியுதா? இப்ப நல்லா மண்டையாட்டிக்கா. ரோஹித், வாங்க பிரியா. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பிரியா, என் ஒய்ஃபும் உங்க லவ்வரும் ரூம்ல சீக்ரெட் மீட்டிங். நீங்க தப்பா பாத்துட்டு இருக்கீங்களோ? அண்ணன் தங்கச்சி நடுவுல மூக்கு நுழைக்க வேண்டாம், நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நிஜமாவே சாரா லக்கி தான். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு நடுவுல புரிதல் தான் ரொம்ப முக்கியம். அது தாராளமா உங்ககிட்ட இருக்கு. சரி, நான் வரேன். பக்கம் பக்கமா பாடம் எடுத்தாரு. இவன் மண்டையில யார் இருக்குமா? யாருன்னா நல்லதுதான். எப்ப இவளுக்கு இப்படி ஒரு யோசனை வந்து நான் அவளை வெறுத்துருவேன்னு? ரோஹித், சொல்லு சாரா. சின்ன பொண்ணு அக்கா, 4 முடி அக்கா இவங்களெல்லாம் நேற்றுக்கு பார்த்தோம்ல. ஆமா. அவிய என்கிட்ட ஒன்று கேட்டாவே இல்ல. என்ன கேட்டாவம்மா? அதான் ஏதாவது விசேஷம் உண்டான்னு கேட்டாங்க இல்ல. ஆமா, நீயே நல்லாவே பதில் சொல்லிட்டு வந்த இல்ல. அவிய எதை பத்தி கேட்டாவ? அதான் பதில் சொல்லி முடிஞ்சிடல. அதுக்கு பிறகு என்ன? அப்படின்னா அவங்க பிரியா கல்யாணத்தை பத்தி பேசல, அப்படிதானே? ஆமா. நான் ஆமான்னு சொன்னதுனால நீ நினைக்கிற மாதிரி ஒன்னும் ஆகாது. நானே உங்க வசந்த் சித்தி வீட்டுக்கு போய் என்ன நடந்துன்னு சொல்லிட்டேன். அவிய இந்நேரம் அவங்கள்ட்ட சொல்லிருப்பாவ. ரோஹித், உங்களுக்கு மனசுல அந்த மாதிரி ஆசையெல்லாம் இருக்கும்ல? ஆக மொத்தம் இன்னைக்கு மொத்தமா நல்ல குழம்பிதான் இருக்க. 2 பேருமா சேர்ந்து தானே இந்த முடிவை எடுத்தோம். நீ ஏன் நான் உன்னை வெறுத்துருவேன் அப்படின்னு எல்லாம் நினைச்சிட்டு இருக்காத. இதனால வெறுத்துருவாரோ அதனால வெறுத்துருவாரோ அப்படின்னு எல்லாம் நினைக்காத. எப்போ மாதிரி ஜாலியா இரு, புரியுதா? என் மேல உங்களுக்கு கோவமே வராதா? வராது. எப்போ என்ன விட்டு போக மாட்டீங்களா? நீ என்ன பண்ணாலும் நீ தான் வேணும் எனக்கு, போதுமா? இன்னைக்கு ரூட் பஸ்ல தானே வருவேன். ஆமானு, ஆனா பெர்மிஷன் கேட்டு கொஞ்சம் சீக்கிரமா போயிருவேன். சீக்கிரமா போயிருவியா?
உன்கிட்ட சொல்லல கண்டியா, எங்க அக்காவும் அண்ணாவும் ஒண்ணு சேர்ந்துட்டாவல்ல. இனிமே இன்னைக்கு சாயங்காலம் பூ வைக்க வரவலாம். இன்னைக்கு சாயங்காலமா? ஆமா, நான் இல்லாம நடந்துருமா? ஆனா யாரும் என்ன கூட்டு வர வேண்டாம், நானே வந்துடலாம்னு சொல்லிட்டேன். சீக்கிரமா கிளம்பிடுவியோ? ஆமா, பஸ்ல பாத்தியா? அதான் ஒரு 3 மணிக்கெல்லாம் கிளம்பிடலான்னு பாக்குறேன். இப்ப யாராவது வந்து கூட்டு போனாவல்னா அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்துல போய் சேர்ந்துடலாம். பஸ்ஸுக்கு காத்த நிக்கண்டால. அப்படின்னா காலேஜ் முடிய டைம்ல கிளம்பினாலே போதும். கனி வாங்க மேம். கேண்டீன் போயிட்டு இருக்கீங்களோ? இல்ல கனிஷா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு போலான்னு வந்தேன். என்கிட்டயா? ஆமாம்மா, பேசக்கூடாதோ? ஐயே, அப்படியெல்லாம் இல்ல மேம். கிளாஸுக்கு வரவா? இல்ல இல்ல, இதுல உட்காந்தே பேசலாம். என்ன மேடம், நீங்களும் எங்க கூடலே உட்காந்துட்டீங்க, அதுவும் தரையில? கனிஷா, நாங்களும் படிக்கும் போது ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் இந்த மாதிரி உட்கார்ந்து ஜாலி அடிச்சுக்கிட்டு தான் இப்போ உங்க முன்னாடி பாடம் எடுத்துட்டு நிக்கும். பழச மறக்கப்படாதுல்ல மேம். நீங்க எங்க கூட இருக்கத பார்த்தா எங்க ஃப்ரெண்ட் மாதிரி தான் இருக்கு. சொல்லுங்க மேம், ஏதாவது பிரச்சனையா? எனக்கு டைம் இல்லையா, அதான் லாஸ்ட் क्वेश्चन மட்டும் ஆன்சர் வரது வரைக்கும் முடிக்க முடியல. எப்படியும் அதனால ஒரு 2-3 மார்க் பெயரேன்னு நினைக்கிறேன். எப்போ படிப்பு மட்டும் தானே உன் மண்டையில நிக்கும். கனி, உன்கிட்ட நான் வேற ஒரு விஷயமா பேசிட்டு போறதுக்கு வந்தேன். சொல்லுங்க மேம். உனக்கும் நம்ம ஆதிக்கும் ஏதாவது சண்டையா? சண்டையெல்லாம் இல்லையே மேம். இல்லனு, நேற்றுக்கு பஸ்ல கனி ஆதிக்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்ததை பார்த்தேன் மேம். அது ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். இப்போ நாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். கனி, என்ன இருந்தாலும் சில விஷயங்களை முன்கூட்டியே சொல்ல வேண்டியது எங்க கடமை தானே. ஆதி என் ஸ்டூடெண்ட்னு சொல்லிக்கிட்டு நான் பெருமைப்படாத நாளே கிடையாது. இதை நான் பெருமைக்கு சொல்லியேன்னு மட்டும் நினைச்சிடாத. இதுல பெருமையே இருக்குதான். என்ன மேடம், ஆதிக்காக நீங்க எல்லாம் வந்து பேசிட்டு இருக்கீங்க? கனி, இது நடந்து ஒரு 2 வருஷம் இருக்கும். அப்போ ஆதி யூஜி 3rd இயர் படிச்சுட்டு இருந்தான். நம்ம காலேஜ்ல ரேணுகான்னு ஒரு பொண்ணு, இதே ஐடி டிபார்ட்மெண்ட் தான். அவன் கிளாஸ் வந்தான். ஃபர்ஸ்ட் இயர்ல ஜாயின் பண்ண நாள்ல இருந்தே ஆதி அவளுக்கு ரொம்ப பிடிச்சிட்டு. வருஷம் அமைதியா அவன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணி பாத்திருப்பா போல. அவன் ஜாலியா பேசுற பிள்ளைங்கள்ட்ட பேசுவான். மத்தபடி இந்த லவ் அப்படி இப்படின்னு எல்லாம் போனா கண்டுக்கவே மாட்டான். இந்த பிள்ளைகிட்டே மூஞ்சி கொடுத்து பேசவே மாட்டான். செகண்ட் இயர்ல இருந்து அந்த பொண்ணு எல்லாருக்கும் தெரிய மாதிரியே பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சா. அவளுக்கு ஆதிய பிடிச்சதா எல்லார்கிட்டையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டா. எல்லார்கிட்டயுமா? ஆமா, சேர்மன் வரைக்கும் தெரியும். யாருமே எதுவுமே சொல்லலையா? ஆதிய பத்தி காலேஜுக்கே தெரியும். அதான் யாரும் அதை பெருசா எடுக்கல. ஒரு நாள் கிளாஸ் முடிஞ்சதுக்கு பிறகு ஏதோ படிக்க வேண்டிய நோட்டை கிளாஸ்லயே விட்டுட்டு போயிட்டான் போல. அந்த புக்கு எடுக்க போன கேப்ல வாட்ச்மேன்ட்ட சொல்லி இந்த பொண்ணு கிளாஸ் ரூம் கதவை பூட்ட சொல்லிட்டா. ஆதி உள்ள விட்டுட்டா. ஆமா, ஆனா அதுக்கு முன்னாடியே இவ கிளாஸ் ரூம்ல பின்னாடி பெஞ்சில லாஸ்ட்ல ஏதோ ஒளிச்சிருந்திருக்கா. ஏன் அப்படி பண்ணா? அடுத்த நாள் நாங்க எல்லாம் வந்ததுக்கு பிறகு கூட கிளாஸ் ரூமை திறக்கவே இல்ல. வாட்ச்மேன்ட்ட கேட்டா எனக்கு தெரியாது, கீ தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டான். அப்புறம் உள்ள இருந்து ஆதி டோர் தட்டிட்டே இருந்தான். யாரோ உள்ளாடி மாட்டிட்டாங்கன்னு சொல்லிட்டு டோரை எல்லாம் உடைச்சிட்டு தான் உள்ளாடி போய் பார்த்தோம். நைட்டு ஃபுல்லா ஆதி வீட்டுல தேடவே இல்லையா? ஆதிக்கு அடிக்கடி ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் சுத்துற பழக்கம் அந்த டைம் இருந்தது. நைட் ஆகும்போது வீட்டுல பயந்துருவாவன்னு அவனே போன் பண்ணி நான் ஃப்ரெண்ட் வீட்டுல இருக்கேன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் காலையில டோர் ஓபன் பண்ணும்போது ரேணு துணியெல்லாம் கிழிச்சிட்டு வெளியே வந்தா. 2 பேரும் ஒன்னா வெளியே வந்ததை பார்த்து எங்களுக்கே ஷாக்கு. அப்புறம் வெளியே எல்லார்கிட்டயும் அவளே சொல்லிட்டா ஆதி என்ன கெடுத்துட்டான் அப்படின்னு. அப்படியா? ஆதி அப்படியே நான் அப்படி பண்ணலன்னு சொல்லியிருப்பாருல. இல்ல, அவன் வாயே திறக்கல. ஏன்னா ஒரு பொண்ணு ஒரு பையனுக்காக இந்த மாதிரி போய் சொல்லியிருக்கான்னு தெரிஞ்சதுன்னா அந்த பொண்ணுக்கு எவ்வளவு பெரிய கெட்ட பேரு. அதனால நானே ரேணுவை கல்யாணம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டான். அவன் நினைச்சிருந்தா சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணுங்கன்னு அவனே சொல்லியிருக்கலாம். மொத்த காலேஜுமே ஆதிக்கு அகைன்ஸ்டா நின்னது. அவ வீட்டுல இருந்தெல்லாம் வந்து ஆதியை என்ன அடி தெரியுமா? அவங்க அண்ணா எல்லாம் பயங்கர பெல்ட் வச்சு அடிச்சாரு. இவ்வளவு பெரிய வீட்டுல பிறந்துட்டு குடும்ப மானத்தையே வாங்கிட்டே அப்படின்னு. ஒரு வார்த்தை அந்த பொண்ணுக்கு அகைன்ஸ்டா அவன் பேசவே இல்ல. ஏன்? அவளுக்கு கெட்ட பேர் வந்துடணும். அப்புறம் நாங்க சீனியர் ஸ்டாஃப் தான் கொஞ்சம் பேரு சந்தேகப்பட்டு எதுக்கும் ஒரு தடவை சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணிடலாம்னு சொல்லி வச்சிருந்தோம். அதை செக் பண்ணும்போது தான் தெரிஞ்சது. கொஞ்ச நேரம் கதவை தட்டி தட்டி பாத்திருக்கான். யாருமே திறக்காததான் பாட்டை போட்டு வச்சுட்டு அப்படியே தூங்கிட்டான். நாங்க கதவை திறந்து வெளியே வரும்போது அந்த பொண்ணு உள்ள இருந்ததே அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஐயே, அப்படியா? ஆமா, அதுக்கு பிறகு சேர்மன் 2 பக்கத்துல உள்ள பேரண்ட்ஸையும் கூப்பிட்டு உண்மையெல்லாம் சொல்லிக்கிட்டு ரேணுகாக்கு டிசி கொடுத்துட்டாங்க. டிசியை கொடுத்துட்டாங்களா? ஆமா, இனிமே இந்த காலேஜுக்கு வேண்டாம், இப்படி காலேஜுக்கு ஒரு கெட்ட பேரை வாங்கி தந்துட்டால அப்படின்னு. என்ன இருந்தாலும் ஆதிக்கு ஏற்பட்ட அசிங்கம் தானே. இல்ல, ஆனா காலேஜ் விட்டு போகும்போது எல்லார்கிட்டயும் உண்மையை சொல்லி சாரி கேட்டுட்டு தான் போனான். கனி, இந்த பிரச்சனை நடந்து எப்படியும் 2 வருஷத்துக்கு மேல ஆகும். 2 வருஷமா ஆதியும் அவங்க அண்ணனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டே இல்ல. ஏன்னா யார் வேணா என்ன சந்தேகப்பட்டிருக்கலாம். என் அண்ணன் இல்ல, நீ என் ஃப்ரெண்டு மாதிரி இருந்தவன், நீயே சந்தேகப்பட்டு பெல்ட் வச்சு அடிச்சுட்டேல எல்லாரும் முன்னாடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேச மாட்டான். ஓ, அதான் உங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிட்டான்னு கேட்டதும் ஆதி வாயை திறக்கலையோ? மேடம், இதெல்லாம் எங்களுக்கு தெரியவே செய்யாது. கனிஷா, இதெல்லாம் நான் உன்ட்ட எதுக்கு தெரியுமா சொல்லிட்டு இருக்கேன்? ரேணுகா மாதிரி நீ தப்பான முடிவு எடுத்துறாத. ஒருவேளை ஆதி உன்னை ஃபாலோ பண்ணி ஏதாவது வாரானா அதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கும். நீ அவளை மாதிரி பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணிடாத. அப்படியெல்லாம் இல்ல மேம், நாங்க இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். சரி கனி, இதை சொல்லிட்டு போலான்னு தான் நான் வந்தேன். நான் கிளம்பியேன். கனி, அனு, இது ஆதிக்கு தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிடாதுங்கண்ணா. சரி மேம். ஆதிக்கு பின்னாடி இப்படி ஒரு கதை இருக்கா? கனி, ஒரு தடவை ஆதி உங்ககிட்டயும் உன் அக்கா கிட்டயும் தப்பா பிஹேவ் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டே இல்ல. அதுக்கப்புறம் உங்க அக்காள்கிட்ட சாரி கேட்டுட்டாரு. உன்கிட்ட சாரி கேட்கறதுக்கு தான் அவன் பின்னாடி ரொம்ப அலைஞ்சாரு. அதுவே ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏதோ சேர்ந்து கொஞ்சம் தண்ணி போட்டிருப்பாரு போல. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்?
ஐயோ வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டோமோ. ஆதியை பத்தி மொத்த ஊருக்குமே தெரியும். இது ஒரு பெரிய விஷயமா? கனி, ஆதி ஆதி. கனி நேத்துக்கு சேஃபா வீட்டுக்கு போயிட்டியா? ஆமா ஆதி, நீங்க சீக்கிரமா போயிட்டீங்களா? நான் வீடு போய் சேரும்போது 7 மணி ஆயிட்டு. ஹலோ சீனியர், நான் தான் அதே பஸ்ல இருந்தேன். என்கிட்ட எல்லாம் கேட்க மாட்டீங்களோ? உன்கிட்ட இருந்தா மத்தவங்களை காப்பாத்துறதுக்கு ஆள் வேணும். லூசு. எங்க இந்த பக்கம்? கேண்டீன் போயிட்டு இருக்கேன் கனி. மத்தியானம் லஞ்ச் எடுத்துட்டு வரலையா? பிரேக்லயே கவுண்ட் சொன்னாதானே ரெடி பண்ணுவாங்க. ஆதி, நான் வேணா ஒன்னு சொல்லட்டுமா? சொல்லு கனி. இன்னைக்கு வேணா நம்ம லஞ்ச் ஷேர் பண்ணிப்போமா? நாங்க சாப்பிட ஆரம்பிச்சா பொண்ணுங்க உங்களுக்கு சாப்பாடே கிடைக்காது. அதெல்லாம் இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து தானே சாப்பிடுவோம். அதனால எங்க வீட்ல எல்லாமே கொஞ்சம் கூடுதலா தான் வச்சிருப்பாங்க. ஆமா ஆதி, உன் வயித்துக்கு அப்படியும் பத்தலைனா எங்க வீட்லயும் கூடுதலா தான் வச்சிருப்பாங்க. அதே ஷேர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னா எனக்கும் பிரச்சனை இல்ல. அப்பனா இன்னைக்கு நாங்க கிளாஸ்ல இருந்து சாப்பிடாம மதியானம் இங்கே வந்துறியோம். நீங்களும் இங்கே வந்துருங்க. ஓகே. சுத்துதே சுத்துதே பூமி, இது போதுமாடா போதுமாடா சாமி. சுத்துதே சுத்துதே